இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். எல்லா வருஷத்தையோட இந்த வருஷம் வெயில் இன்னும் அதிகமா இருக்குல்ல? ஆமாக்கா, வீட்டுக்குள்ள வேலையே பார்க்க முடியல. அதுவும் கிச்சனுக்குள்ள போய் சமைக்க போனோம்னு நினச்சிக்கோங்களேன், சுத்தமா என்னால வேலையே பார்க்க முடியலக்கா. வெந்து அப்படியே நூடுல்ஸ் ஆகி தான் வெளில வரேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்பதான் மே மாசம் முடியும் இருக்கு. மே மாசம் முடிஞ்சா மட்டும் என்ன இது போவா போகுது சொல்லு. ஆமா, எப்படி இருந்தாலும் ஜூன் வரை நம்மளுக்கு வெயில் அடிக்கும். ஆமாக்கா, இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி வெட்டி விட்டுருதாங்க. அப்ப எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. இனிமேலும் நம்ம மரத்தை வெட்டிட்டே இருந்தோம்னு நினச்சிக்கோங்க, போக போக நம்மளால வெயில சுத்தமா தாக்கே பிடிக்க முடியாது. ஆமாக்கா, ஏர் கூலர் வாங்கி வச்சாலும் அதுல இருந்தும் அனல் காத்தாதான்க்கா வருது. மேல இருந்து அப்படியே வெக்க கீழே இறங்கி நைட்லாம் தூங்க முடிய மாட்டேங்குதுக்கா. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. வெயில் அடிக்கும் போது மண்டைக்குள்ள வேர்த்து வேர்த்து சளி வேற பிடிக்குக்கா. அப்படி அடிக்கிற வெயிலுக்கு யாருக்காச்சும் சளி பிடிக்குமாக்கா? எனக்கு அப்படியே தொண்டெல்லாம் கரகரங்கு, தலைலாம் வலிக்கிக்கா. பேசாம நான் ஊட்டிக்கு போயிடலான் இருக்கேன்க்கா. ஊட்டிக்கு போனாலும் தான் வெயில் அடிக்காமலா? நம்ம அளவுக்கு இருக்காதுக்கா, நம்மளோட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஊட்டிக்கு போனாலுமே நம்ம என்ன ஃபுல்லும் அங்கவா தங்க போறோம் சொல்லு. எப்படி இருந்தாலும் இந்த ஊருக்கு திரும்பி வந்து தானே ஆகணும். அப்ப வெயில் அடிக்காதா? அதுவும் கரெக்ட். இனிமேலாச்சும் கொஞ்சம் வீட்டை சுத்தி மரத்தை வளர்த்து வைக்கணும்க்கா. அப்பதான்க்கா இனிமேல் வர வருஷத்துக்குலாம் தப்பிச்சோம். ஆமாட்டி, இப்பவே என்னால இங்க இருக்க முடியல. வீட்டுக்கு போமா, சரியான வெயில் அடிக்கி. ஆமாக்கா, கிளம்புவோம். ரம்யா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வாடி. போகலாம் குமரன். ஐயோ, என் பொண்டாட்டி இந்த சுடிதார்ல எவ்வளோ அழகா இருக்கா. அப்ப இவ்வளவு நாள் கேவலமா இருந்தானா? நீ எப்பவுமே அழகுதாண்டி. சரி போமா. ஆமா, அண்ணங்கிட்ட என்ன சொன்ன? நான் ஒன்னும் மாமா கிட்ட எதுவும் சொல்லல. நேத்து நீங்க படுத்து தூங்கிட்டீங்க. எனக்கு இருந்தாலும் உங்க மேல கோவமா இருந்துச்சு. அதான் மினி கிட்ட பேசலான்னு போய் மினி கிட்ட புலம்பிட்டு இருக்கும் போது மாமா கேட்டுட்டாங்க. அப்ப மாமா தான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்க, குமரன் நாளைக்கு உன் கூட இருப்பாமான்ட்டு. எப்படியோ நீ ஃபுல்லு நீயும் நானும் மட்டும்தான். ஏன் உங்களுக்கு ஹாப்பியா இல்லையா? யார் சொன்னா எனக்கு சந்தோஷமா இல்லைன்ட்டு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தான் ரம்யா. ஆனா டைம் தான் கிடைக்கல. நான் பயந்துட்டேன் தெரியுமா, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என் மேல பாசம் போயிட்டு. சீ பைத்தியம், உன் மேல எப்படிட்டு எனக்கு பாசம் போகும்? இல்ல, நீங்க வீட்லயே இருக்கிறது இல்ல. அப்படி வீட்ல இருந்தாலும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணலையா, அதான் எனக்கு தோணுச்சு உங்களுக்கு நான் பிடிக்காம போயிட்டானோ. உன்னை என்னைக்குமே எனக்கு பிடிக்காம போகாது. எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை தாண்டி. ஆனா வேலை அப்படி இருக்குல்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். சரி, இப்போ போகலாமா? போகலாம். எங்கே உன்னை கூட்டி செல்ல சொல்வாயந்தன் காதில் மெல்ல. என் பெண்ணையும் இலை பறவை உன் மார்பிலை இடம் போதுமே. ஏன் இன்று இடைவெளி குறைகிறது, மெதுவாக இதயங்கள் இணைகிறது. குட்டி பாப்பா, என்ன பண்றீங்க? அம்மா இப்பதான் எந்திரிச்சிருக்கேன். அம்மா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு அப்பா வேலைக்கு போயிட்டாங்க. உங்களுக்காக பாட்டி உள்ள ஜூஸ் போட்டுட்டு இருக்காங்க. சித்தியும் சித்தப்பாவும் இன்னைக்கு வெளியில போயிருக்காங்க. இந்த டே உனக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப நல்ல டேயா இருக்கும் குட்டி பாப்பா. இன்னைக்கு பாட்டி நம்மளுக்கு நிறைய கதை சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு நிறைய ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிடலாம். சரி, என்ன மினி, என்ன பண்ணிட்டு இருக்க? தனியா பேசிட்டு இருக்க? நான் தனியா பேசிட்டேனா? நான் உங்க பேத்தி கூட தானே பேசிட்டு இருக்கேன். அம்மாவும் பொண்ணும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? குட்டி பாப்பா, இப்ப உங்களோட பூட்டியும் வந்தாச்சு. குட்டி பிள்ளை உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்ல? இப்போ சீக்கிரம் வெளியில வந்துருங்க. அதுக்கப்புறம் பூட்டி உங்களை யாருக்கிட்டயுமே கொடுக்க மாட்டேன், நானே வச்சுப்பேன். மினிமா, சாப்பிட்டியா? இல்ல பாட்டி, நீ கொஞ்சம் எந்திக்க லேட் ஆயிட்டு. அத்தை இப்பதான் சமைக்க போயிருக்காங்க. மினிமா, இந்த சாப்பாடு. தேங்க்ஸ் அத்தை. ஆனா நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். ஒரு மாதிரி இருக்கு. சரிம்மா. இது இப்ப நான் புதுசா நைட்டிலாம் வீட்டுக்குள்ள போடுதேன்ல, உங்களுக்கு ஒன்றும் இல்ல பிரச்சனை. ஏன்னா எனக்கு நைட்டி தான் கம்ஃபர்டபுளா இருக்கு. எங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லாம உனக்கு எது போட பிடிச்சிக்கோ அது போட்டுக்கோ, சரியா? சரி தே. கார்த்தி எங்க மினி? ஏமா, அவன் காலையிலே வேலைக்கு போயிட்டான். என்னது, வேலைக்கு போயிருக்கானா? அப்ப குமரன் அவனும் ரம்யாவும் வெளியில போயிருக்காங்கம்மா. உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தாங்க. நீங்க குளிச்சுட்டு இருந்தீங்களா, அதான் நான் அனுப்பிச்சு விட்டுட்டேன். என்ன திடீர்னு? நேற்று நைட்டு குமரன் ஃபோன் பண்ணி கிளம்பிரும், நீ வெளில கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க போல. இவ கிளம்பிலாம் இருந்திருக்கா ஆசையா. குமரன் எனக்கு டயர்டா இருக்கு, அதனால இன்னைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க போல. அவ அழுதுகிட்டே ரூமுக்கு வந்தா. குமரனுக்கு என் மேல பாசமே இல்லை, இப்பெல்லாம் என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்காங்கன்ட்டு. அதனாலதான் பாட்டி அவங்க இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன், நீ ரம்யா கூட வெளில போன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அந்த பிள்ளை அழுறது சரிதானே. அவனுக்காண்டி தானே அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து இருக்கா. அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல அந்த பொண்ணு கூட. சும்மா எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஓடிட்டு இருந்தா. 2 பேத்தையும் தனியா எங்கேயாச்சும் அனுப்பிச்சு வச்சிருமாமா.
ஆமாம் எங்கேயாச்சும் அனுப்பிச்சி வச்சிருவோம். நம்ம கூப்பிட்டா நம்ம போக வேண்டாம். மினி மாசமா இருக்கால, நம்மளால போக முடியாதுல்ல. ஆமாம்மா அவங்க 2 பேர்த்த மட்டும் அனுப்பிச்சு வைப்போம். கண்டிப்பா ரம்யா போக மாட்டா பாட்டி. ஆனா எல்லாரும் போவோம்பா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, அவங்க 2 பேர் மட்டும் போட்டோம். சரியா, ஒன்னி எப்படி கூட்டு போக முடியாதுல்லாமா? சரி பாட்டி. மினி சாப்பிடு. ஏத்தே எனக்கு என்னமோ நீ தோசை சாப்பிட மூடே இல்லத்தே. எனக்கு இடியாப்பம் புளிஞ்சு தரீங்களா? இல்ல மாவு இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நானே புளிஞ்சுக்கிறேன். இல்லம்மா இல்ல, நான் புளிஞ்சு தரேன். மத்தியானத்துக்கு என்ன வேணும்னு சொல்லிடு. தே மத்தியானத்துக்கு இன்னைக்கு எனக்கு மட்டன் எடுத்து தரீங்களா தே? மட்டனா? சரிம்மா. ஆமாடி, கறி தின்னே ரொம்ப நாள் ஆச்சுல. சரிம்மா, அப்ப இன்னைக்கு எடுத்துருவோம். நல்லா கறியா பார்த்து வாங்கிட்டு வா. சரிம்மா. சரி மினி, அப்ப நான் உனக்கு இடியாப்பம் புளிஞ்சு தந்துட்டு கறி எடுத்துட்டு வரேனே. சரி தே. அப்ப இரு, நான் தோசை சுட்டதால தான் உனக்கு ஜூஸ் போடாம வந்துட்டேன். இப்ப ஜூஸ் ஏதாச்சும் போட்டு தரேன், குடி. சரி தே. பாட்டி நீங்க சாப்பிடலையா? இது வியாழக்கிழமை நான் விரதம். பாட்டி உங்க வயசுக்குலாம் விரதம்லாம் இருக்கலாமா? எனக்கு என்னடி, இப்போ நல்ல கிண்ணு கல்லு மத்தி தானே இருக்கேன். எந்த வேலை பார்க்க சொன்னாலும் பார்ப்பேன், தெரியும்ல? தெரியும் பாட்டி. ஆனா எதுக்கு பாட்டி விரதம் பத்திட்டு? 5 மாசம் ஆயிக்கலாமா? குழந்தை நல்லபடியா பிறக்கட்டு வியாழக்கிழமை விரதம் இருக்கலான் இருக்கேன். பாட்டி எல்லாம் வேண்டாம், ஃபர்ஸ்ட் உங்க உடம்ப பாத்துக்கோங்க. இந்த குடும்பத்துல நீங்க ஹெல்த்தியா இருந்தாதான் நாங்க எல்லாரும் ஹெல்த்தியா இருக்க முடியும். சரிம்மா, அப்ப நான் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கேன், சரியா? சரி பாட்டி. எங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பீச்சுக்கு போமா? அடிக்கிற வெயிலுக்கு எதுக்குமா அங்கெல்லாம் இவ்வளோ தூரம் போகணும்? சரி. ஒன்றும் பண்ணுவோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். சாயங்காலம் போல பீச்சுக்கு கிளம்பி போமா? இங்கேருந்து 2 மணி நேரம் தானே. வேண்டாம். ஏண்டி? வீட்டுக்கு போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? வேலைக்கு போறேன்னு கிளம்பி போயிருவீங்க, அதுக்கப்புறம் திருப்பி வரவே மாட்டீங்க. ஏம்மா பொறுமை. உனக்கு தலைவலிக்குமே, வெயில் ஒத்துக்காதேன்னு தான் நான் சொன்னேன். ரொம்ப தான் அக்கறை. ஏண்டி, ஏன் பொண்டாட்டி மேல எனக்கு அக்கறை இருக்க கூடாதோ? இருக்கலாம். எப்பா பீஸா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. நீங்க உங்களுக்கு வேண்டாம் சாப்பிடு. அப்ப நீங்க என்ன சாப்பிடுவீங்க? நான் ஜூஸ் தாம சொல்லியிருக்கேன். அடிக்கிற வெயிலுக்கு எனக்கு ஜூஸ் குடிச்சாதான் நல்லா இருக்கும். என்ன வெயில் எப்போ. ஆமாங்க, இந்த வருஷம் சரியான வெயில், முடியல. இப்ப யோசிச்சுக்கோ, இப்ப நம்ம பீச் போனோம்னா அந்த அடிக்கிற வெயிலுக்கு அனல் காத்து எப்படி அடிக்கும்னு பாரு. பரவாயில்ல போவோம். இதுவா போயிட்டு சன்செட் பார்த்துட்டு வருவோம். உன் இஷ்டம். ஏங்க என் கூட வர்றதுக்கு இப்படி சலிச்சுக்கிறீங்க? ஏடி சலிச்சுக்கிறேன்னு இல்ல, கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு. எவ்வளவு வெயில் அடிக்கும். இப்ப பீச்சுக்கு போனோம்னா அனல் காத்து தானே அடிக்கும். அப்புறம் நீ தான் எம்மா தலைவலிக்கும்ப. இப்ப நான் உன்னை கூட்டு போக மாட்டேன்னா சொல்லுதேன். ஒரு வெயில் தால போவுமே. சரி, நான் தானே தலைவலிக்குன்னு சொல்லுதேன். இப்ப எனக்கே பரவாயில்ல, கூட்டு போங்க. சரி கார்ல தானே போறோம். சரி கூட்டு போறேன். சொல்றதே புரிஞ்சுக்கிட மாட்டேங்க. இப்ப சந்தோஷமா மேடம்? சந்தோஷம். கொஞ்சம் சிரிச்சா நல்லா இருக்கும். எப்படி நல்ல குளுகுளுன்னு இருக்கா? வெக்க தாங்கல. இததானடி நான் சொன்னேன். பரவாயில்ல, எனக்காச்சும் ஒரு நாள் தானே. இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா குமரன், உங்க கூட இருக்கும்போது. எனக்கும் தான் ரம்யா. தேங்க்ஸ். ஏன் இன்னைக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. இதுக்கெல்லாம தேங்க்ஸ் சொல்லுவேன். என் லைஃபே உனக்கு தான். நான் வாழும் வாழ்வை உனக்காகத்தானே. எவன்டா அது என் மேல பால தூக்கி போட்டது? அங்கிள் பால். நீ ஏன் என் மேல பால தூக்கி போட்ட? யாராச்சும் வேணும்னே போடுவாங்க அங்கிள், தெரியாம பட்டுருச்சு. சாரி, பால கொடுங்க. குமரன் விளையாடும் போது தெரியாம பட்டுருச்சு. பால கொடுங்க, சின்ன பிள்ளை. எனக்கு எப்படி வலிச்சிச்சு தெரியுமா? பால் கொடுங்க. இன்னொரு தடவை என் மேல பட்டுச்சு. அப்படிதான் நான் போடுவேன். என்னது? அப்பவே நான் வேணுக்குனே தான் அடிச்சேன், இன்னும் நான் அடிப்பேன். நான் என்ன பண்ண உன்னிய? சும்மா உங்களை பார்த்தாலே எனக்கு அடிக்கணும் போல இருக்கனால மறுபடியும் தூக்கி போடுவேன் அங்கிள். பாய். என்ன சிரிப்பு உனக்கு? சின்ன பிள்ளை கூட உங்களை டம்மி பீஸ்ன்னு புரிஞ்சுக்கிட்டா. சரி இப்ப அதுக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் சொல்றேன். என் கூட விளையாடுறதே எல்லாத்துக்கும் வேலையா போச்சு. சிரிச்சுக்கிட்டே இரு ரம்யா. சரி, நம்ம பீச்ல போய் கால் தான் நிப்போமா? கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போமே. ஏங்க உட்கார்ந்துட்டு தானே இருக்கோம், வந்ததுல இருந்து வாங்க. நான் சொன்னா கேட்கவே கூடாதுன்னு இருக்கியோ? அப்படிலாம் இல்லங்க, சன் கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா. போவோம் வாங்க. சரி வா. ரம்யா அங்க பாரு, சன் செட் ஆக போகுது. என்னோட சன்னை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன்.